அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் அக்டோபர் 16ஆம் தேதி 16ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சில எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குதோ அதன் அடிப்படையில சப்ஜெக்ட்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், சரியா, பொதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்ல எப்படி எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம், திட்டங்கள், போனஸ் கேள்விகள், ஓகேவா, இது தவிர இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி, இப்படி நிறைய விஷயங்களை இன்றைய தினத்துல நம்ம தொகுத்து வழங்க போறோம் வழக்கம் போல, ஓகேவா. அதனால தொடர்ந்து நோட்ஸை அந்த நம்ம போட வீடியோல இருந்து நோட்ஸை ஒரு நோட்டு போட்டு எழுதாம விட்டுறாதீங்க, சரிங்களா. ஏன்னா கேட்கும் போது அப்போ நல்லா இருக்கும், கொஞ்ச நாள்ல மறக்க வாய்ப்பு இருக்குது, சரியா. அதனால ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, தேவைப்படும் போது நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் அக்டோபர் 16. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 தொடர்பான முக்கியமான ஒரு நடப்பு செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் 16 உலக உணவு தினம், சரி, வேர்ல்ட் ஃபுட் டேன்னு சொல்லுவாங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நவம்பர் 1979ஆம் ஆண்டில் இந்த அமைப்பின், எந்த அமைப்பின், சரிங்களா, என்ன சொல்லுவாங்கன்னா UNFAO சொல்லுவாங்க, சரி, யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், சரிங்களா. இந்த அமைப்பின் 20வது பொது மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது, சரிங்களா. இங்க பாருங்க, UNFAO, சரி, யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1945. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட அக்டோபர் 16ஆம் தேதி தான் என்ன தினமாக கொண்டாடணும்? உலக உணவு தினம். ஐநா உருவாக்கிய அமைப்புகள் அந்த தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டுள்ள முக்கியமான தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரொம்ப நல்லது, சரி. ஏப்ரல் 7, 1948 என்ன அமைப்பு உருவாக்கப்பட்டது? உலக சுகாதார அமைப்பு, சரி, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அந்த ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம். அதே மாதிரி ஜூன் 5, 1965 அன்று எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? உலக சுற்றுச்சூழல் அமைப்பு, சரியா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, UNEP அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். அதே மாதிரி உலக உணவு தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த FAO அமைப்பு உருவாக்கப்பட்ட அக்டோபர் 16ஆம் தேதி, எந்த வருஷம்? 1945, மறக்கக்கூடாது. இதன் தலைமையிடம், ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இத்தாலி தலைநகரம் ரோம் நகரில் அமைந்துள்ளது, மறக்கக்கூடாது, சரிங்களா. இத்தாலியில இருந்து இந்த ஜியோகிராபி தொடர்பா ஒரு செய்தி, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் எட்னா, என்ன பேரு? மவுண்ட் எட்னா அப்படிங்கிறது ஒரு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, வல்கனோ, சரி, அதாவது எரிமலை, சரி, எப்போனாலும் வெடிச்சு சதறலாம் அப்படி இருக்கிற ஒரு ஆக்டிவ் வல்கனோட பேர் தான் மவுண்ட் எட்னா. மவுண்ட் எட்னா 50 பைசா நினைச்சுக்கோ, சரியா, எட்டானா அப்படின்னா 50 பைசா, ஓகேவா. எந்த நாடு? இத்தாலியில் உள்ள அந்த, சரிங்களா, உயிருள்ள அந்த எரிமலைக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் மவுண்ட் எட்னா, எட்டனா, சரி. இத்தாலி அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல ஸ்டைலஸ் இருந்தா இட்லி அப்படி சொல்லலாமா? இட்லி என்பது இத்தாலி நினைச்சுக்கோங்க. இட்லி என்பது ஒரு என்னதுமா? ஒரு ஃபுட், ஒரு உணவு, சரி. இட்லி என்பது ஒரு உணவு. அந்த இட்லிக்கு இத்தாலி நாட்டில் ரோம் நகரில் என்ன ரேட்டு? 50 பைசா நினைச்சுக்கோங்க, சரிங்களா. 50 பைசானா எட்டனா, ஓகேவா. அப்ப இட்லி என்பது ஒரு உணவு, அந்த உணவுக்கு ரேட்டு எட்டனா. அப்ப 2 செய்திகளை பார்த்திருக்கோம். உலக லெவல் அந்த ஐநா அமைப்பின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமையிடம் இத்தாலியில இருக்கு, அதாவது இட்லியில இருக்கு. அந்த இட்லிக்கு ரேட் எவ்வளவு? எட்டனா. அந்த எரிமலையும் தெரிஞ்சிருக்கிறோம், சர்வதேச அமைப்பும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உலக உணவு தினமும் நம்ம பார்த்திருக்கோம், கவனமா இருக்கு, சரியாமா. அடுத்து போலாமா? அடுத்து அருமையான திட்டங்கள் இன்றைய செய்தியில இருக்கு, சரிங்களா. ஒண்ணு அவள் அப்படிங்கிற ஒரு திட்டம். அவள் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, ஒரு ஆங்கில வார்த்தை, ஒரு ஷார்ட் நேம். இந்த அவள் திட்டம். இது தவிர பார்த்தீங்கன்னா அரண் இல்லம் அப்படிங்கிற திட்டத்தையும் தமிழ்நாடு தொடங்கி இருக்கிறாங்க. அந்த செய்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது கொஞ்சம் பழசுதான், ஆனா இன்றைய செய்திகள் இடம்பெற்ற முக்கியமான திட்டம் பாருங்க, அவள் என்ற திட்டம், சரியா. தொடக்கம் தமிழ்நாடு காவல்துறையின் மகளிர் காவலர்கள் பிரிவின் பொன்விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க, சரிங்களா. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1973, 1992, இந்த இரண்டையுமே மறக்க கூடாது தமிழ்நாடு காவல்துறையில, சரியா. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் அதே மறந்துடாதீங்க, சேர்த்து சொல்லிடலாம், 1859. இந்த 3 ஆண்டுகளையும் காவல்துறை தொடர்பான ஒரு முக்கியமான ஆண்டுகள். வர்ற பிசி எக்ஸாமுக்கு இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு செய்தி கண்டிப்பா கேட்பாங்க, கவனமா இருக்கும். 1859, சரி, 1859 செப்டம்பர் 6ஆம் தேதி, சரியா. செப்டம்பர் 6, 1859 அன்னைக்கு தான் தமிழ்நாடு காவல் சட்டம் முறைப்படி இயற்றப்பட்டது. அந்த செப்டம்பர் 6ஆம் தேதி தான் தற்போது தமிழ்நாட்டில் என்ன தினம்? தமிழ்நாடு போலீஸ் டே. முதல் முறையாக தமிழ்நாடு காவலர் தினம், சரியா, கொண்டாடப்பட்ட வருஷம் இந்த வருஷம். என்ன டேட்ல? செப்டம்பர் 6ஆம் தேதியில. அதே மாதிரி இது ஒண்ணு முடிஞ்சது. அடுத்து 1973, 1973ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல முதல் முறையாக காவல்துறையில், சரியா, பெண் அதிகாரிகள், சரியா, விமன் போலீஸ் சேர்த்தது எந்த வருஷம்? 1973. 1973ல சேர்க்கிறாங்க.
இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2023 மார்ச் 17. காரணம் என்னன்னா மகளிர் அதாவது காவல்துறையில பெண்களை சேர்த்தது எப்போ அப்படின்னு பார்த்தா 1973 50 ஆண்டுகள், அதாவது 2023ஆம் ஆண்டு 50 ஆண்டுகள் பொன் விழா நிறைவு பெற்றது. அதை முன்னிட்டு தான் தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டத்துக்கு பேர் தான் அவள் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா? அதே மாதிரி 1992 மறக்க கூடாது. தமிழ்நாட்டுல அனைத்து மகளிர் காவல் நிலையம், சரி, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட வருஷம் 1992. எங்க உருவாக்குனாங்க? சென்னை 1000 விளக்கு பகுதியில் முதல் அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது. அப்போ காவல்துறை அப்படின்னாலே 1859, 1973, 1992 மறக்காதே. சரியா? ஓகே. தமிழ்நாடு காவல்துறையில் பெண் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் முதல் முறையாக சேர்க்கப்பட்ட ஆண்டு 1973. அதுதான் இங்க சொல்லியிருக்கோம், கவனமா இருங்க. இப்படி சேர்க்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? மக்களே தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. சரியா? கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் சப்போர்ட், என்கரேஜ். சரியா? அது ஒரு ஆர்வமா இருக்கும். பரவாயில்ல, பசங்க ஃபாலோ பண்றாங்க, கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம போடுற எஃபோர்ட் வந்து பசங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதனால கேள்விகளை கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். சரியா? உங்களுக்கு இருக்கணும், உங்களுக்கு சொல்லி தர்ற எங்களுக்கும் இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லுங்க. ஓகேவா? அந்த அவள் என்பதன் தமிழ்ல நம்ம சொல்லும் போது அவள் திட்டம் சொல்றோம் பாருங்க. அதோட விரிவாக்கம் அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங். சரியா? என்ன சொல்லிருக்காங்க? அதாவது பெண்களுக்கு என்ன செய்யணும்? அந்த வன்முறைகள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அது எப்படி? விழிப்புணர்வு மற்றும் கற்றலை வழங்கி, அவேர்னஸ் அண்ட் லேர்னிங். இதான் ஷார்ட்டா AVAL அவள். ஓகேவா? நோக்கம் பெண்களையும் சிறார்களையும் வன்முறையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, தற்காப்பு கலைகளில் பயிற்சி வழங்குவது. இது எல்லாமே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, கவனமா இருங்க. அது பிலிம்ஸா இருக்கலாம், மெயின்ஸா இருக்கலாம். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இதை நீங்க சொல்லலாம். சரிங்களா? சரி, இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள்: பெண்களுக்கான தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்படும், சிறார் மற்றும் மகளிர் காவலர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும், சமூக வலைத்தளங்கள் மூலம் விழிப்புணர்வு பதிவுகளை வெளியிடுவாங்க. இது தவிர எக்ஸ்ட்ரா கூடுதல் செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னதான், அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. இது தொடங்கப்பட்ட இடம் எங்குமா? சென்னை 1000 விளக்கு, மறக்காதீங்க. சரியா? அடுத்ததாக என்ன ஒரு முக்கியமான மத்திய அரசின் திட்டம் பாருங்க, சவரன் தங்க பத்திர முதலீடு திட்டம். சரி, அந்த இங்கிலீஷ்ல பாலிட்டில ஒரு வார்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, சவரன் அப்படி சொல்லுவாங்கல்ல, கோல்டு பாண்ட் ஸ்கீம். பொதுவா பேச்சு வழக்குல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா தங்க பத்திர முதலீட்டு திட்டம், அதாவது தங்கத்துல முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்கீம் தொடங்கினாங்க. அதுதான் இந்த திட்டம். சரிங்களா? தங்கம்னா தங்கத்தை வாங்குறது கிடையாது. இப்ப நம்ம லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பத்திரம் வாங்குறோம்ல, 100 ரூபாய் பத்திரம், 200 ரூபாய் பத்திரம், அந்த பத்திரங்கள் வாங்குறோம்ல, அந்த பாண்ட் பேப்பர். அதே மாதிரி பேப்பர் வடிவத்தில் இருக்க அந்த தங்க பத்திரங்களை அந்த மதிப்பின் அடிப்படையில் 1 கிராம்ல இருந்து அதிகபட்சம் 4 கிலோ 20 கிலோ வரைக்கும் பார்க்க போறோம். கவனமா இருங்க. சரியா? பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது நவம்பர் 2015 மத்திய அரசு தொடங்கினாங்க. இந்த தங்க பத்திர சேமிப்பு திட்டம் என்பது தங்கத்தை பொருளாக வாங்காமல், அதாவது எடை, சரியா, இத்தனை கிராம் அத்தனை கிராம் சொல்லி எடையில் வாங்காம, சரிங்களா, கிராம் தங்கத்தில் குறிப்பிடப்படும், சரிங்களா, அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு முதலீட்டு பத்திரம். சரியா? அதாவது முதலீடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தங்கத்தின் மதிப்பின் அடிப்படையில் ஒரு பத்திரத்தை வாங்குறோம். அந்த திட்டம் தான் இந்த தங்க பத்திர முதலீடு திட்டம். இது இந்திய ரிசர்வ் வங்கியினால் நிர்வகிக்கப்படுகிறது. அது ஒரு முக்கியமான பயன், கவனமா இருக்கும். சரியா? அடுத்ததாக இந்த திட்டத்தின் மூலம் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் விலையேற்றத்தின் பலன்களை பெறுவதோடு ஆண்டுதோறும் வட்டியும் பெற முடியும். சரிங்களா? இது தவிர கூடுதல் 2 நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2.5% வட்டி வழங்கப்படும். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ தங்கத்துக்கு மேல 2.5% வட்டி கொடுப்பாங்க. இது தவிர அவரோட முதிர்வு காலம், அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது 8 வருஷம், சரி, பின்னாடி வரப்போது அந்த 8 ஆண்டுகள் நிறைவடையும் போது அன்றைய தினத்துல தங்கம் என்ன மதிப்போ அந்த மதிப்பிற்கான தொகை உங்களுக்கு வழங்கப்படும். சூப்பரான ஒரு ஸ்கீம், கவனமா இருக்கும். சரியா? தங்க பத்திரங்களின் வட்டி வருமானத்திற்கு மூலதன ஆதாய வரி விதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. TDS சொல்லுவாங்களா, மூலதன ஆதாய வரி கிடையாது. எதன் மூலம் கிடைக்கிற வருமானத்திற்கு? தங்க பத்திரத்தில் முதலீடு செய்யற வருமானத்தின் மீது இது கிடையாது சொல்லியிருக்காங்க. இது தவிர முக்கியமானது பாருங்க, இந்தியன் எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் செய்தியில் வந்திருக்குது, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம், சரி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுவாங்க, FEMA சட்டம். எந்த வருஷம்? 1999. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளபடி இந்தியாவில் வசிக்கும் நபர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய தகுதி உடையவர்கள். எந்த சட்டத்தின்படி? FEMA சட்டம் 1999 படி தான் இந்த தங்க பத்திர முதலீடு திட்டத்தில் இந்தியர்கள் முதலீடு செய்ய முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது தவிர கூடுதல் செய்தி பாருங்க, இந்த தங்க பத்திரத்தில் குறைந்தபட்சம் நம்ம எவ்வளவு முதலீடு செய்ய முடியும், அது எவ்வளவு மதிப்புள்ள இந்த தங்க பத்திரத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க.
குறைந்தபட்ச முதலீடு 1 கிராம். 1 கிராம் தங்கத்தையாவது கண்டிப்பா வாங்கியிருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? 1 கிராம் முதல் தனிநபர்களுக்கான அதிகபட்ச சந்தா 4 கிலோ. சரி, அப்ப குறைஞ்சது எவ்வளவுமா? 1 கிராம் முதல் அதிகபட்சம் தனிநபர்கள் எவ்வளவு முதலீடு பண்ணலாம்? 4 கிலோ வரைக்கும். சரிங்களா? இதுல ஒரு போனஸ் கேள்வி. 4 கிலோ என்பது 4 கிலோ தங்கம் என்பது எத்தனை சவரன் தங்கம்? பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? எத்தனை சவரன் அப்படிங்கிற சொல்லுங்க. இன்னொரு பயணம் சேர்த்து சொல்லிக்கோங்க. 1 கிலோ அப்படிங்கிறது எத்தனை சவரன் அப்படிங்கறத பதில சொல்லுங்க. சரியா? ஓகே. அப்ப தனிநபர்களுக்காக அதிகபட்ச சந்தா 4 கிலோவாகவும், இந்து கூட்டு குடும்பம், சரியா, இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 கிலோவாகவும், அறக்கட்டளைகளுக்கு 20 கிலோவாகவும் உள்ளது. கவனமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து வருமானம். இந்த திட்டத்துல யாரெல்லாம் இணையறாங்களோ அவங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு ஆண்டிற்கு 2.5% வட்டி வழங்கப்படுகிறது. மேலும் இந்த பத்திரத்தின் முதிர்வு காலம், மெச்சூரிட்டி பீரியட், அதாவது 8 காலம் சொல்லுவாங்க, 8 வருஷம், இந்த 8 ஆண்டுகள் நிறைவடையும் போது தங்கத்தின் விலை உயர்ந்தால் அந்த லாபம் கிடைக்கும். இன்னைக்கு 1 கிராம், சரியா, கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் மதிப்புல போயிருக்குது. 12,000 ரூபாய்க்கு நம்ம 1 கிராம் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த 1 கிராமுக்கான தங்கம் 20,000 ரூபாய் போச்சுன்னா கூடுதலாக 12,000 ரூபாய் வாங்கியிருக்கலாம், 12,000 வாங்கியிருப்போம், கூடுதலாக 8,000 ரூபாய் சேர்த்து லாபமாக வழங்கப்படும். வட்டியும் வழங்கப்படும். அன்றைய தினத்திற்கான தங்கத்தின் மதிப்பின் அடிப்படையிலும் அந்த தொகை உங்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக. சரியா? சூப்பரான திட்டம். கவனம் பாருங்க. முதலீட்டு காலம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரங்களின் தவணை காலம் 8 வருட காலங்கள் ஆகும். சரியா? இந்த திட்டத்தை சேர்ந்ததுக்கு அப்புறமா 5வது வருடத்திற்கு பிறகு தேவைப்பட்டால் பத்திரத்தை முதிர்வு காலத்திற்கு முன்பே பணமாக்கிக் கொள்ளலாம் சொல்லிக்கிறான். சரியா? பொதுவா முதிர்வு காலம் 8 ஆண்டுகள், தேவைப்பட்டா 5 வருஷத்துக்கு பிறகு அந்த தொகையை நம்ம வாங்கிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. பெயரளவு மதிப்பில் அரையாண்டிற்கு ஒரு முறை செலுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க. சரி, அதுல கிடைக்கிற லாபமானது சரிங்களா, அரையாண்டு அப்படின்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை அதுல கிடைக்கிற தொகை, லாப தொகை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல சூப்பரான திட்டம் தங்க பத்திர முதலீடு திட்டம். அடுத்ததாக தங்கத்தோட விலை பார்த்திருப்பீங்களா, ஒரு சவரன் சரியா 92,000 ரூபாய் 93,000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குது. 1 லட்சம் ரூபாய் இருந்தா கூட ஒரு சவரனை செய்கூலி சேதாரம் இல்லாம செய்ய முடியாது, பாத்துக்கோங்க. சரியா? அடுத்ததாக முக்கியமான சில அமைப்புகள், இந்த அமைப்புகள் தொடர்பான நடப்பு செய்திகள் வந்திருக்குது. அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 2 அமைப்புகளை பார்த்துட்டு ஏன் இந்த அமைப்பு செய்திகளை வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் தொடர்புடைய அந்த செய்தியை பார்த்துட்டு அப்படி பார்க்கலாம். UNHRC சரி, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐநாவின் மனித உரிமைகள் சபை அப்படி சொல்லுவாங்க. இந்த UNHRC மீண்டும் இந்தியா உறுப்பினராக சேர்க்கப்பட உள்ளது. என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு பெற்றுள்ளது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி மெம்பரா இருந்திருக்காங்க, மறுபடியும் செலக்ட் ஆயிருக்காங்க. அதான் செய்தி. ஐநா சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக இருப்பவர் ஹரிஷ் அவர்கள். இவங்க தான் இந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ஐநாவின் மனித உரிமைகள் கவுன்சில்ல இந்தியா எப்ப வரைக்கும் பதவியில இருப்பாங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு முதல் 2028 வரை. அப்படின்னா எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் இந்த அமைப்பில் இந்தியா உறுப்பினராக ஆக உள்ளது. கவனமா இருக்கு. சரியாமா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க. சரியா? இந்த UNHRCக்கு இந்தியா 7வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி 6வது முறையாக எப்ப இந்தியா இந்த பதவியில இருந்தாங்க அப்படின்னா 2022 முதல் 2024 வரை, அந்த 3 ஆண்டுகள். எப்போ 2022ல இருந்து 24 வரைக்கும் ஐநா மனித உரிமைகள் சபையில இந்தியா 6வது முறையாக இடம்பெற்றிருந்தாங்க உறுப்பினராக. தற்போது 7வது முறையாக இந்த UNHRCக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்தியாவோட பதவி காலம் எப்ப வரைக்கும்? 2026 முதல் 28 வரை. சரிங்களா? எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள். கவனமா இருக்கு. சரிங்களா? எந்த பிரிவின் கீழ் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்புக்கு? ஆசியா பசிபிக் பிரிவில். சரி, அந்த ஏசியா பசிபிக் ரீஜன் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரிவில் 193 நாடுகளில் இருந்து 188 நாடுகளின் வாக்குகளை பெற்று இந்தியா அதிக வாக்குகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எந்த அமைப்பிற்கு? UNHRC அமைப்பிற்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? அடுத்ததாக இந்த அமைப்பு தொடர்பான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை பார்க்கலாம். இந்த UNHRC சரியா, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, மார்ச் 15, 2006. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே செயல்படுறதுல கடைசியாக சேர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான புதிய அமைப்பு தான் இந்த UNHRC. ஐக்கிய நாடுகள் சபை 1945ல உருவாக்கி இருப்பாங்க. அதனை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் ஓகேவா ஒரு ஆர்கனைசேஷன் கேட்டா இந்த UNHRC மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஐநாவுக்கு கீழே செயல்படுகிறதுல பழமையான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ITUன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். சரி, சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம். உருவாக்கப்பட்டது 1865 சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கு. சரி, ஜெனிவா நகரில் தலைமையிடம் இருக்குது.
1865 உருவாக்கப்பட்டாலும் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட பிறகு ஐநாவின் கீழ் தான் செயல்படுகிறது. அதனால ஐநாவின் மிக பழமையான அமைப்புன்னு கேட்டா ITU, லேட்டஸ்டா உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு கேட்டா UNHRC. இந்த அமைப்பிற்கு இந்தியா 7வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த UNHRC மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 47 தான் இருப்பாங்க. ஐநாவின் மொத்த உறுப்பு நாடுகள் 193. சரியா? ஆனா UNHRCக்கு 47 நாடுகள் தான் இருப்பாங்க. சரிங்களா? 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பதவி நிர்ணயிக்கப்படும். சரிங்களா? பாருங்க, 3 ஆண்டுகள் பதவிக்காலம். தற்போது இந்த அமைப்பின் தலைவராக இருப்பவர் ஜர்க் லாபர் அவர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவருடைய பதவிக்காலம் 1 ஆண்டுகள். மறக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு, எல்லா போட்டியாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதுவும் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்குது. எதற்காக இடம்பெற்றது அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? சர்வதேச நாணய நிதியம் அப்படி சொல்லுவாங்க. பொதுவா ஷார்ட்டா போடும்போது பன்னாட்டு நிதியம் அப்படி கூட போட்டுறாங்க. சரிங்களா? இந்த IMF அமைப்பானது உருவாக்கப்பட்ட நாள் ஜூலை 22 44. சரியா? ஜூலை 22 1944 அன்று உருவாக்கப்பட்டது IMF அமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்பின் தற்போதைய மேனேஜிங் டைரக்டரா இருப்பவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா அவர்கள். இந்த IMF அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ளது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, IMF அமைப்பு மாதிரியே ஒரு சர்வதேச நிதி வழங்குற கடன் வழங்குற அமைப்பு ஒண்ணு இருக்குது. அந்த அமைப்பின் தலைமையிடமும் வாஷிங்டன்ல தான் இருக்குது. அது எந்த அமைப்பு அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரி சரி, அடுத்து பாருங்க. இந்த IMF அமைப்பு எதற்காக இன்றைய செய்தியில் இடம்பெற்றது அப்படின்னு பாருங்க. பொருளாதார செய்திகள் பார்க்கலாம். சரியா? பாருங்க, உலக அளவில் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஐக்கிய நாடுகள் சபை கீழே இருக்கிற IMF அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம். சர்வதேச நாணய நிதியத்தின் அதாவது IMF அமைப்பின் உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை. இந்த அறிக்கையின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம், உயர்ந்த வளர்ச்சி விகிதங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நாடுகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. என்ன சொல்லிருக்காங்க? ஜிடிபியோட growth rate எப்படி இருக்குது, உயர்ந்த வளர்ச்சி விகிதங்கள் எப்படி இருக்கு, அதன் அடிப்படையில நாடுகளை பட்டியலிட்டு இருக்காங்க. யாரு? ஐக்கிய நாடுகள் சபை கீழ இருக்கிற IMF அமைப்பு. சரிங்களா? சரி, அமெரிக்க டாலர் US டாலர் மதிப்பின்படி பட்டியலிடப்பட்டுள்ள இந்த நாடுகளில் அமெரிக்காவின் பொருளாதாரம் 30.51 லட்சம் கோடி என்ற அளவில் முதலிடத்தில் உள்ள போதும் அதன் வளர்ச்சி விகிதம் 1.8% என்ற அளவிலேயே உள்ளது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் அந்த பட்டியல முதலிடத்தை பெற்றுள்ளது அமெரிக்கா தான். சரிங்களா? அமெரிக்கா தான் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொத்த பொருளாதார மதிப்பு எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 30.51 லட்சம் கோடி. சரிங்களா? அவ்வளவு இருந்தாலும் அவருடைய GDP growth rate எவ்வளவு இருக்குது? 1.8% தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப வளர்ச்சி விகிதத்துல அமெரிக்கா டாப்ல கிடையாது, அதுக்கு மேலலாம் சரியா நம்ம இந்தியா இருக்கும். ஆனா மதிப்பின் அடிப்படையில, பொருளாதாரத்தின் மதிப்பின் அடிப்படையில வேர்ல்டுல டாப்ல இருக்குது யாரு? கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு டாப்ல இருக்கிறாங்க அமெரிக்கா, மறக்காதீங்க. சரிங்களா? அப்ப உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு அமெரிக்கா. இந்த வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ளது சீனா. சீனாவின் பொருளாதார மதிப்பு 19.23 லட்சம் கோடி. 3ஆம் இடத்துல இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மனியோட பொருளாதார மதிப்பு 4.7 லட்சம் கோடி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ டாப்ல இருக்கிற உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் யார் பார்த்தீங்கன்னா 1 அமெரிக்கா, 2ஆம் இடத்துல சைனா, 3ஆம் இடத்துல ஜெர்மனி. அதனைத் தொடர்ந்து இந்தியா இந்த பட்டியலில் எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 4வது இடம். சரியா? பாருங்க, இந்த சீனா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் பொருளாதார மதிப்பின் அடிப்படையில 2வது 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஓகேவா, சீனாவின் அந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4% மட்டும்தான். அதே மாதிரி ஜெர்மனியோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு பாருங்க, -0.1% இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் முறைதான். பொருளாதாரத்தின் மதிப்பு வேற, வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது வேற. வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி வளர்ந்தாச்சு, அதனால அவரோட வளர்ச்சி விகிதம் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்தியா இப்பதான் டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. அதனால நம்மளோட வளர்ச்சி விகிதம் எப்பவுமே வளர்ந்த நாடுகளை விட அதிகமா இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? சரி, இந்தியா சாதனை என்னன்னு சொல்லி பாருங்க. IMF ஓட அந்த அறிக்கையின்படி இந்த பட்டியலில் 4.19 லட்சம் கோடியுடன் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது. அப்ப உலகின் மிகப்பெரிய பொருளாதார வலிமை கொண்ட நாடுகள்ல இந்தியா எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 4வது இடம். மறக்க கூடாது. இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதம் 6.2%. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க. சரியா? அமெரிக்காலாம் 1.8% தான் இருக்கிறாங்க GDP growth rate. நமக்கு பாத்தீங்கன்னா 6.2%. மறக்க கூடாது. சரிங்களா? டாப் 10 வரிசையிலும் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. எதுல? GDP வளர்ச்சி விகிதத்துல இந்தியா முதலிடத்தில் உள்ளது. எத்தனை சதவீதம்? 6.2%. கவனமா இருக்கு. சரிங்களா? இதனால் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளின் டாப் 10 பட்டியலில் அமெரிக்கா, சீனா,
ஜெர்மனி போன்ற நாடுகளை இந்தியா பின்னுக்கு தள்ளி உள்ளது. அப்ப மதிப்பின் அடிப்படையில் பார்த்தா டாப்ல இருக்குது அமெரிக்கா, அந்த பட்டியலில் இந்தியா 4வது இடம். வளர்ச்சி விகிதத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் டாப்ல இருக்கிறாங்க, 6.2%. மறக்க கூடாது. இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு? IMF அமைப்பு, மறக்காதீங்க. சரிமா? சரி, பாருங்க. இது தவிர சில கூடுதல் செய்திகள். இந்த வரிசையில் ஜப்பான், ஓகேவா, மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியல 5ஆம் இடத்திலும். இந்த அமௌண்ட் எல்லாம் தேவைன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியல இந்தியாவிற்கு அடுத்தபடியாக இருப்பது ஜப்பான் 5ஆம் இடம், இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 6வது இடம், பிரான்ஸ் நாடு பாத்தீங்கன்னா 7வது இடம், இத்தாலி 8வது இடம், கனடா 9வது இடம், 10வது இடத்துல பிரேசில் இருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு சாதனை மிக்க நாடுகள் தான் இருக்கிறாங்க, கவனமா இருங்கம்மா. அடுத்ததாக ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி, அதாவது இந்திய செய்தியில் இடம்பெற்ற ஒரு சில சட்டங்கள். சூப்பரான ஒரு செய்திமா. எல்லா எக்ஸாமும் முக்கியமானது. போன குரூப் 4ல இருந்து இதுல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, அதுக்கு முந்தின குரூப் 1ல இருந்தும் இதுல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. 3 சட்டங்கள், 2 சட்டங்களும் அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சரியா? இந்த குரூப் 2ல கேட்கல, இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஆனா வர்ற அடுத்த சீசன்ல வர எக்ஸாம்ல மறுபடியும் இந்த சட்டங்கள் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம், இதே கொஞ்ச நாள் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வீடியோஸ் நம்ம பார்த்திருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். சரியா? மருந்துகள், ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், சரியா, மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1940. சரிங்களா? இந்த சட்டத்தை தான் என்ன பண்ண போறாங்க, நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இது செய்தியில இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, தற்போதைய நிலை 2008ஆம் ஆண்டில் திருத்தப்பட்ட இந்த சட்டம் மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் தற்போது அமலில் உள்ளது. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது 1940ல தான், கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து, மத்திய அரசானது மருந்து பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதற்காக, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ், கவனமா இருங்க மக்களே, விட்டுறாதீங்க. சரியா? மருந்து பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதற்காக மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 2025 அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது. இது எதற்காக திடீர்னு இந்த முடிவு அப்படின்னா, இது தரமற்ற, தவறாக லேபிள் ஒட்டப்பட்ட, லேபிள் மாதிரி ஒட்டுவாங்கல்ல, ஸ்டிக்கர், போலியான பொருட்களை கட்டுப்படுத்துகிறது. சரிங்க? இந்த செய்தி எதற்காக, இந்த சட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு சரிங்களா ஒரு இருமல் மருந்து தயாரிப்பு ஆலை இருந்தது. அந்த இருமல் மருந்து சாப்பிட்டதுனால தமிழ்நாடு, இந்தியா முழுமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களை சேர்த்து 24 குழந்தைகள் அந்த இருமல் மருந்தினை அருந்தியதுனால உயிரிழந்துட்டாங்க. அப்படி மாதிரி செய்தி வந்தது, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதனை தடுப்பதற்காக இந்த மாதிரி தரமற்ற மருந்துகள், அந்த லேபிள் ஒட்டுறது, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த 1940ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தை எப்படி மாத்த போறாங்க, மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள், இந்த வார்த்தையை புதுசா சேர்த்திருக்காங்க, கவனமா இருங்க. சரிங்களா? சட்டம் 2025 என்ற மாற்ற உள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இது ஒரு சட்டம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சட்டம், இதுதான் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மருந்துகள் கட்டுப்பாடு சட்டம் 1950. இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1950. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. மத்திய அரசு, இந்திய அரசு எதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் அந்த பட்டியலை சேர்க்கிறாங்களோ அதை பதுக்குவதை, குவிப்பதை ஒழிச்சு வைக்கிறது. சரியா? பதுக்கிட்டு விலை ஏறும்போது அதிக விலைக்கு லாபம் பார்க்கிறது. இதை தடுப்பதற்காக தான் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது, கவனமா இருக்கு. இதே வருஷம் தான் இந்த திருமண சட்டம், மறக்க கூடாது. சரிங்களா? குடியுரிமை திருத்த சட்டம், SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்டது 1955. இப்படி எல்லா விஷயங்களும் இதுல வரும், கவனமா இருக்கு. சரிங்களா? தற்போது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் மேற்கொள்ளப்படுவதால் மருந்துகள் கட்டுப்பாடு சட்டம் 1950 ஆனது 2006ஆம் ஆண்டில் நீக்கப்பட்டது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா, கவனமா இருக்கு. சரியா? அடுத்ததாக முக்கிய நபர்கள், இது நேற்றைய தினத்திலே சொல்லியிருக்க வேண்டியது. சரிங்களா? பாத்துக்கோங்க. முக்கிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இதுல ஒரு போனஸ் கேள்வி, APJ அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க. சரிங்களா? APJ அப்துல் கலாம் அவர்கள் தொடர்பான ஒரு சூப்பரான செய்தி செட்டா கிடைச்சிருக்கு, ரொம்ப முக்கியமானது பாருங்க. APJ அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பு வெரி சாரி. சரிங்களா? பிறப்பு அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்துல. அக்டோபர் 15ஆம் தேதி தான் யாருடைய பிறந்த நாள், அப்துல் கலாம் ஐயா அவருடைய பிறந்த நாள், மறக்க கூடாது. சரிங்களா? அக்டோபர் 15 என்பது ரொம்ப முக்கியமானது. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா உலக மாணவர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபை சொன்னாலும் முறைப்படி அறிவிக்கல, கவனமா இருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கான எழுச்சி தினம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 15, மறக்க கூடாது. இது கண்டிப்பா கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து, அப்துல் கலாம் அவர்கள் எப்ப இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27, 2015. எங்க? மேகாலய மாநிலம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா? எஸ் ஃபார் ஷில்லாங். மேகாலய மாநிலத்தின் IIM சரியா ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது உரையாற்றும் போது
சரியா, ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே இறந்திருப்பாங்க ஐயா அவர்கள். சரிங்களா, என்ன டேட்ல? ஜூலை 27, மறக்க கூடாது. அடுத்து அப்துல் கலாம் அவருடைய சுயசரிதை புத்தகத்தின் பெயர் அக்னி சிறகுகள். சரியா, என்ன சொல்லுவாங்க? விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்பதுதான் இவருடைய சுயசரிதை புத்தகம். அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, எல்லா மக்களும் அன்புடன் அழைக்கப்படும் ஒரு சிறப்பு பெயர் ஏவுகணை நாயகன். ஏவுகணை, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. கவனமா இருங்க. அக்னி ஏவுகணை, பிரித்தி ஏவுகணை இதெல்லாம் உருவாக்குவதற்கு முக்கியமான ஒரு காரண கர்த்தாக இருந்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக அப்துல் கலாம் அவர்கள் வாங்கிய முக்கியமான சில விருதுகள் பாருங்கம்மா. 1981 அன்று மத்திய அரசினால் பத்ம பூஷன் விருது, 1990 ஆண்டு பத்ம விபூஷன் விருது. பத்ம விருதுகளில் உயரிய விருது பத்ம விபூஷன். குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது பாரத் ரத்னா. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது உயரிய விருது தான் பத்ம விபூஷன் விருது. கவனமா இருங்க. சரிங்களா, அப்ப குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது பாரத் ரத்னா முதலிடம், இரண்டாம் இடத்துல பத்ம விபூஷன், மூன்றாம் இடத்துல பத்ம பூஷன், நாலாவது இடத்துல பத்ம ஸ்ரீ வரும். கவனமா இருங்க. சரிங்களா, இதுல பத்ம பூஷன் விருது 1981 கொடுத்திருக்காங்க, பத்ம விபூஷன் விருது 1990. ரொம்ப முக்கியமானது, அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு 1997 ஆண்டு என்ன விருது வழங்கப்பட்டது? குடிமக்களுக்கு வழங்கப்படும் அந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பாரத் ரத்னா விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. கவனமா இருக்குமா? அடுத்ததாக சரி, சிறப்புகள் மற்றும் முக்கிய பங்களிப்பு. சரியா, அப்துல் கலாம் அவர்கள் என்னென்ன சிறப்புகள் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன சிறப்பான பங்களிப்பை இந்தியாவிற்காக வழங்கியிருக்கிறாங்க பாருங்க. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், சார் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கவனமா இருங்க. இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் சரியா 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். ஓகேவா? 10வது மற்றும் 12வது இந்திய குடியரசுத் தலைவர்கள் யார்? அதாவது அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி யார் வந்து பிரசிடென்ட் இருந்தாங்க? ஓகேவா? அவர் வந்து பதவியிலிருந்து விலகிய பிறகு அதற்கு அடுத்தபடியாக 12வது குடியரசுத் தலைவராக யார் வந்தாங்க? பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பதவிக்காலம் 11வது குடியரசுத் தலைவராக பதவியை வகித்த ஆண்டுகள் 2002 முதல் 2007 வரை. சரிங்களா, அடுத்து 2002ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஆளும் கட்சியான அந்த டைம்ல 2002ல பிஜேபி தான் ஆளும் கட்சியா இருந்தாங்க. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவருடைய முயற்சியில தான் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் பதவி பெற்றவர் அப்துல் கலாம் அவர்கள். கவனமாக சரிங்களா. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதான எதிர்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவுடன் ஓகேவா யாரு லட்சுமி சாகலை தோற்கடித்து இவர் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் யாரை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாங்க? அல்லது அப்துல் கலாம் அவர்களை எதிர்த்து போட்டிட்ட குடியரசுத் தலைவர் வேட்பாளர் லட்சுமி சாகல், மறக்க கூடாது. சரியாமா? அடுத்ததாக வேற என்ன சாதனை சொல்லி பாருங்க. இஸ்ரோவின் முதல் செயற்கைக்கோளான எது? ரோகிணி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அனுப்பப்பட்ட நாள் ஜூலை 18, 1980. டக்குனு எல்லாத்துக்கும் ஆரியப்பட்டா ஞாபகம் வரும். ஆரியப்பட்டா என்பது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள். அதை அனுப்பியது ரஷ்யா. நம்மளுடைய செயற்கைக்கோள் ஆனா அனுப்புனது ரஷ்யா. ஆனா இந்தியாவே சொந்த முயற்சியில முதல் முறையாக ஒரு சொந்த செயற்கைக்கோளை சொந்த முயற்சியில் அனுப்புனாங்க அப்படின்னா ரோகிணி 1979ல அனுப்பியிருப்பாங்க. அது ஃபெயிலியரா இருக்கும். 1980ல இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அனுப்பியிருப்பாங்க. இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்படும் பொழுது அவருடைய திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அடுத்து அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணை தயாரிப்பில் முக்கியமான பங்காற்றியவர். அடுத்து இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனை, இந்தியாவோட செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் எங்க நடைபெற்றது? ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனத்தில் அமைந்துள்ள பொக்ரானில் நடைபெற்றது. சரியா, அது பொக்ரான் 2 அல்லது ஆபரேஷன் சக்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனை நடத்தப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னைக்குமா மே 11 to 13 வரைக்கும் நடைபெற்றது 1998ல. சரியா, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்தியா அடுத்தடுத்த நாட்கள்ல முதல் முறையாக அணுகுண்டு பரிசோதனை நடத்திய நாள் மே 11. அந்த மே 11 அணுகுண்டு பரிசோதனை நடைபெற்ற நாள் தான் இந்தியாவில் என்ன தினம்? நேஷனல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப தினம். இந்த டேட்ல தான் நம்ம கொண்டாடுறோம். இதற்கும் முக்கிய பங்காற்றியவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரிங்களா, அடுத்து இந்தியாவோட முதல் அணுகுண்டு பரிசோதனை எப்ப நடத்தினாங்க? போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். இந்திய முதல் அணுகுண்டு பரிசோதனை எந்த தேதி எந்த வருஷம் நடத்தப்பட்டது? அந்த சோதனைக்கு வைக்கப்பட்ட பெயர் பதில சொல்லுங்க. அடுத்து ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவு, அதாவது ஒடிசாவில் இப்ப நமக்கு செயற்கைக்கோள் பெரும்பாலும் எங்க அனுப்புவோம்? ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளம். சரிங்களா, அதே மாதிரி நிறைய முக்கியமான ஏவுகணைகள் நிறைய இந்த பாதுகாப்பு தொடர்பான சோதனைகள் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் அமைந்துள்ள வீலர் தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த தீவு வீலர் தீவு. அந்த தீவிற்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் அப்துல் கலாம் தீவு, மறக்க கூடாது. அப்ப அப்துல் கலாம் தீவு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா, மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து
2011ஆம் ஆண்டில் தேச இளைஞர்களுக்காக இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதை மையக்கருவாக கொண்டு நான் என்ன தர முடியும், சரியா, நான் என்ன தர முடியும் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். யாருக்காவது தெரியுமா? இது தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அது எதை எதிர்த்து தொடங்கி இருக்கிறாங்க? கரப்ஷன். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது. சரியா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேர்ல விருதுகள் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசினால. என்னன்னு சொல்லி பாருங்க. அறிவியல், தொழில்நுட்பம், மனிதநேயம் மற்றும் மாணவர் நலன் ஆகியவற்றில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது தான் இந்த விருது. இந்த விருது 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்று இந்த விருது வழங்கப்படுகிறது. எப்ப கொடுக்குறாங்க? இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடு அரசு இந்த விருதை கொடுக்குறாங்க. முதல் முறை வழங்கப்பட்ட வருஷம் 2015. அப்ப யாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்? செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே, 2024ஆம் ஆண்டிற்கான விருது சரிங்களா யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 திட்டம். சரியா, நிலாவிற்கான இந்தியாவின் 3வது ஆராய்ச்சி திட்டம் சந்திராயன் 3. இந்த திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருந்தவர் வீரமுத்து அவர்கள். அவர்களுக்கு தான் 2024ஆம் ஆண்டிற்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமானது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமாக. சரியா? இது எல்லாமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சிறப்புகள். விருதுகள் என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க, ஏவுகணைகள், சரியா, செயற்கைக்கோள்கள், அணுகுண்டு பரிசோதனைகள், இப்படி நிறைய விஷயங்களை சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவங்க. கவனமா இருங்க, மறக்கவே மறக்காங்க லைஃப்ல. சரிங்களா? அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவருடைய சமாதி இருக்கிற இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பேக்கரும்புன்னு சொல்லுவாங்க. கவனமா இருக்கு. ராமேஸ்வரத்துல இருக்குது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான சர்வதேச செய்தி. மடகாஸ்கரில் ராணுவ ஆட்சி. இந்த ராணுவ ஆட்சி எங்கெல்லாம் நடைபெற்று வருகிறதோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்தும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல क्वेश्चंस கேட்டுக்கறாங்க. ராணுவ ஆட்சி நடந்துச்சுனாலே கண்டிப்பாங்க அடுத்து என்ன நடக்கும்? உடனே ராணுவ ஆட்சி படிக்க நம்ம சொல்லலாம். எக்ஸாமுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கோ அல்லது பிசி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி நம்ம படிக்கணும்? ராணுவ ஆட்சி நடந்ததுன்னா அங்க இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு மீட்க வேண்டும். அந்த மீட்பு பணிக்கு ஒரு பேர் வைப்பாங்க. சரியா? அதனால இது தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அதே மாதிரி நம்ம சூடான்ல ஆப்பிரிக்க நாடான, இதுவும் ஆப்பிரிக்க நாடு தான், ஆப்பிரிக்கால இருக்க சூடான் நாட்டில் இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் காவேரி. உக்ரைன்ல ஆபரேஷன் கங்கா, ஆப்கானிஸ்தான்ல ஆபரேஷன் தேவி சக்தி. அந்த லிஸ்ட்ல என்ன ஆபரேஷன் வரப்போதோ தெரியல, பார்க்கலாம். சரியா? தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மடகாஸ்கரில் அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினாவின் அரசை கவிழ்த்துவிட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த ஆட்சி கவிழ்ப்பை வழிநடத்திய தலைமை தளபதியின் பெயர் மைக்கேல். இவர் தான் அடுத்த அதிபராக பொறுப்பேற்க உள்ளார் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உள்நாட்டு கலவரம் வரும், ஒரு ஆபரேஷன் மேற்கொள்வாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆபரேஷன் பார்த்துக்கலாம். சரியா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் நல்லா பாருங்க. இன்றைய தினத்துல நிறைய போனஸ் கேள்வி கேட்டிருக்கிறோம். மறக்காம பதில் சொல்லிட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்வி பதில் சொல்லுங்க. சரியா? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சரியா? UNHRC ஐநா மனித உரிமைகள் சபை அமைப்பிற்கு இந்தியா எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இரண்டாவது கேள்வி, தமிழக அரசின் அவள் என்ற திட்டமானது எப்போது தொடங்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? நான்காவது கேள்வி, IMF அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியா உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு? அடுத்த ஐந்தாவது கேள்வி, தங்க பத்திர சேமிப்பு திட்டம் முதலீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆறாவது முக்கியமான கேள்வி, உலக உணவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அதுக்கு காரணமான அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பதில சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.